இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் பிரேம். தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய 40 மக்களவை தொகுதிகளில் கள நிலவரம் எப்படி இருக்குது, தேர்தலுக்கான பணிகள் எப்படி இருக்கு, வேட்பாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நச்சு நிலவரமா நம்ம தொடர்ச்சியா தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே சென்னை மண்டலம் பார்த்தோம், வடக்கு மண்டலமும் பார்த்தோம். வடக்கு மண்டலத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ இருக்குது. இதுல விழுப்புரம், சிதம்பரம் உள்ளிட்ட சில தொகுதிகள்லாம் பார்க்க போறோம். இந்த தொகுதிகளில், இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் களம் எப்படியா இருக்குது, யாருக்கு என்ன மாதிரியான வாக்குகள் இருக்குது, அதை யார் எப்படி வேட்டையாடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஜூனியர் விகடனுடைய முதன்மை நிருபர் முருகன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த மண்டலத்துல முதலா நம்ம பார்க்க போற தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் தனித்தொகுதி. இந்த விழுப்புரம் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில விசிகாவுக்கு இந்த இடம், இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த தொகுதியில விசிகா தான் நின்றாங்க. ரவிக்குமார் கடந்த முறையும் போட்டிட்டார். அவர் இந்த முறை சிட்டிங் எம்பியா இருக்கிறார். கடந்த முறை ரவிக்குமார் கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல அவர் போட்டிட்டாரு. இந்த முறை ஆனா அவர் தனிச்சின்னமான பானை சின்னத்துல போட்டிடுறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில அதிமுக நேரடியாக களம் இறங்குது. அதிமுக பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்துல இருக்கிறாரு. பாஜக கூட்டணியில இந்த தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டு பாமக சார்பா முரளி சங்கர் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்துல இருக்கிறாரு. அதே நேரத்தில் இங்க நாம் தமிழர்ல களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்துல இருக்கிறாரு. அவருமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு முகமா தான் இருக்குது. விழுப்புரம் தொகுதி இப்ப என்னவா இருக்கு, ஏன்னா கடந்த முறை பாக்குறப்போ ரவிக்குமார் உதயசூரன் சின்னத்துல நின்று போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் இந்த முறை பானை சின்னத்துல நிக்கிறாரு. இதெல்லாம் அந்த களத்துல எந்த மாதிரி எதிரொலிக்குது, சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிருக்கா, ரவிக்குமாருக்கு களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்பத்தி வரைக்கும் விழுப்புரம் ரவிக்குமாருக்கு தான் சாதகமா இருக்குது பிரேம். அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம். ஒண்ணு இப்ப அமைச்சர் பொன்முடி அந்த அமைச்சர் பதவி போயிட்டு அவருக்கு திரும்பி வந்திருக்குது. அது கட்சி அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ தன்னுடைய இடத்த நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவர் ரொம்ப இறங்கி வேலை செய்யறாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு, ரவிக்குமார் சிட்டிங் எம்பி, ஏற்கனவே அந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் அறிமுகமான ஒரு வேட்பாளர் தான். பெரிய அவருக்கு கெட்ட பேரோ இல்ல இஷ்யூவோ அவருக்கு இல்ல. இது ரெண்டுமே பிளஸ். சின்னத்தை கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தை நின்னாரு. இந்த தடவை பானை சின்னத்துல தனி சின்னம் நிக்கிறாரு. அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு சின்ன இஷ்யூ. பட் அதை பொன்முடியே இந்த பானையை எடுத்துக்கிட்டு போயிட்டு பொன்முடி பிளஸ் கௌதம் சிகாம் ரெண்டு பேருமே அந்த பானையை எடுத்துட்டு போய் சேர்க்கிற வேலையை சிறப்பா பாக்குறாங்க. திமுக சின்னத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறாங்க. இது அவருக்கு பெரிய அளவுல பெரிய கை கொடுக்கும். அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜுக்கு களம் அவருக்கு எப்படி இருக்குது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு களத்துல? அதிமுக பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் அவர் விசிகாவில் ஏற்கனவே இருந்தவர். விடுதலை சிறுத்தைகள் இருந்துட்டு தான் அதுல இருந்து வெளியே அதிமுக சேர்ந்திருக்காரு. அதிமுக பத்தி சிவி சண்முகம் மிகப்பெரிய ஒரு பலம். சிவி சண்முகத்தோட அண்ணன் ராதாகிருஷ்ணன். சிவி சண்முகத்தை இயக்கிறதே அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் தான். ஸோ அவர் தான் ஃபீல்டு ஒர்க்கே பண்ணுவாங்க. அவங்க இந்த தடவை இன்ஃபேக்ட் பொன்முடி இங்க இருந்து அங்க திருக்கோவில் பக்கம் போறது காரணமே சிவி சண்முகம் தான். ஸோ அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு இந்த தடவை பவன் சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்றாங்க. பண பசைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்னோட கணிசமான ஒரு வாக்குகளை அந்த திருவண்ணூர் உளுந்தூர்பேட்டையில பாக்யராஜ் விசிகாவோட ஓட்டு பிரிப்பார். பிரிப்பார், கண்டிப்பா பிரிப்பார். பிளஸ் அதிமுக ஓட்டு. இதெல்லாம் இந்த அடிப்படை பார்க்கும்போது 2வது இடத்துல அதிமுக அங்க இருக்குது. ரவிக்குமார் கடந்த முறை உதயசூரன் நினைக்கிறாரு. இந்த முறை பானை வருது. அது ஒரு சின்ன செட்பேக்காக தான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பாக்கியராஜ் விசிகால இருந்து அதிமுக நிக்கக்கூடிய ஒரு வேட்பாளராகவும் பாக்குறோம். அப்படி பாக்குறப்போ பாக்கியராஜ் முதல் இடத்துக்கு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்ல அந்த வாரம் ஏதாவது இருக்குதா? அப்படி எதுவும் இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. ரவிக்குமார் அங்க திமுகவோட அசைக்க முடியாத வாக்கு வங்கி, மைனாரிட்டிஸ் எல்லாமே அங்கதான் போவாங்க. அதிமுக பக்கத்தில் ஒரு சூழல்லாம் அங்க இல்ல. சோ விசிகாவோட கொஞ்சம் பிரிப்பாரு. 2 தொகுதி, அதாவது 6 சட்டமன்றத்தில் 2 தொகுதியில மட்டும் தான் அவர் பிரிக்கிறார். அது பெரிய இம்பாக்ட் ரவிக்குமார் ஏற்படுத்தாது. விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்குமே ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. அதனாலதான் பாஜக கூட்டணியில அந்த தொகுதியை கேட்டு வாங்கி வராங்க. பாமக வேட்பாளர் முரளி சங்கருக்கு என்ன மாதிரியான? முரளி சங்கருக்கு பலம் என்னன்னா, அந்த பாமகவோட ஓட்டு மட்டும் தான் அவருக்கு பலம். சொல்ல போனா பாமக அதிருப்தி வாக்குகள் செல்றது அது இப்ப அதிமுக பக்கம் போகுது. அதனாலதான் அதிமுக 2வது நவருது. பிஜேபி அந்த பாமக கூட்டணி கட்சி நிர்வாகிகளையே சரியா விரும்பல அங்க பொறுத்த வரைக்கும். சோ அங்க கொஞ்சம் பிரியும். இன்னொன்னு, வெளியூர் அவர் தொகுதிக்கு புதுசு அவரு, அது ஒரு மைனஸ். ராமதாஸ் அன்புமணியும் ரொம்ப நல்லா ட்ரை பண்றாங்க. அட்லீஸ்ட் பாமக இல்லாத பன்னீர் வாக்குகளையும் வாங்கினோம்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்பு குறைவு. அவங்க பாமக
வாக்குகளை மட்டும்தான் அறுவடை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு 3வது இடத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நாம் தமிழர் களஞ்சியம் அவர் என்ன மாதிரி தாக்கத்தை களத்துக்குள்ள கொண்டு வரார்? அவர் கிட்டத்தட்ட அவரும் கிட்டத்தட்ட தமிழ் தேசிய அரசியல்ல வந்து இருந்தவர் தான். தமிழ்நாடு ஃபுல்லும் அந்த தமிழ் தேசிய அரசியல்ல வந்து கூட்டம் போனதுல அவர் மிக முக்கிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகமா இருக்குது சார். அவரும் ஒரு கணிசமான வாக்குகள் பெறுவார். ஆனா இந்த 1, 2, 3 ரேஸ்ல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ விழுப்புரம் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர் வந்து மீண்டும் இந்த தொகுதியை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த தொகுதியில் 2ஆம் இடம் பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர் ஏற்கனவே விசிகால இருந்து அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்திருக்காருங்கிறதுனால ஒரு 1-2 சட்டமன்ற தொகுதிகளில் விசிகாவுடைய வாக்குகளை ஓரளவுக்கு பிரிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்ட்டு. பாமகவுக்கு இங்கே பாமகவுடைய ஓட் பேங்க் கொஞ்சம் இருக்குது. அதை மட்டுமே நம்பி இங்கே களமிறங்கி இருக்கிறதுனால அவரால் முதல் 2 இடத்துலக்கான ரேஸ்ல இல்லை, கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுக்கான சூழல் தான் தற்போதைக்கு களத்தில் இருக்குது. நாம் தமிழர் உடைய வேட்பாளர் களஞ்சியம் வந்து ஒரு தெரிஞ்ச முகமா இருந்தாலுமே ஒரு கணிசமான வாக்கை வாங்கலாம். ஆனால் இந்த முதல் 3 இடங்களுக்கான வரிசையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை அவருடைய வாக்குகள் கொண்டு வரும் அப்படிங்கிற சூழல் வந்து இப்போதைக்கு விழுப்புரம் தொகுதியில் இல்லை. இந்த மண்டலத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதி. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகல மலையரசன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் இந்த வாட்டி களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் குமரகுருங்கிற வேட்பாளர் களத்தில் இருக்கிறாரு. பாஜக கூட்டணியில் இந்த தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டது. பாமக சார்பா தேவதாஸ் என்கிறவர் வந்து களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில ஜெகதீசன் என்கிற வேட்பாளர் வந்து களத்தில் இருக்கிறாரு. கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து நிலவரம் என்ன மாதிரி இருக்கும்? ஏன் அப்படின்னா கடந்த முறை இந்த தொகுதியில சிட்டிங் எம்பியா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம சிகாமணி. இவர் வந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன். அவருக்கு இந்த முறை இங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. சோ அதனுடைய தாக்கம் இங்க ஏதாவது இருக்குதா? குமரகுரு இங்க என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்றாரு? அதிமுக வேட்பாளர் பாமக இங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? முதல்ல நம்ம இந்த கௌதம் சிகாமணிக்கு ஏன் வந்து சீட்டு கொடுக்கலன்றத பத்தி பேசலாம். சீட்டு கொடுக்கலன்றத விட அவங்க சீட்டு வந்து அவங்க வாங்கல, பொன்முடியை டிபேட் பண்ணி அவங்க வந்து மலையரசன் சீட்டு கொடுக்கல. அந்த பழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால அது ஒரு மைனஸா இருக்க போது நாளைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொன்முடிகிட்ட கேட்டுட்டு தான் அவங்க மலையரசனுக்கு வந்து ஒதுக்கி ஒரு சேஃப் சைடு மாதிரியான ஒரு அவங்க வந்து பொன்முடியை தாண்டி அங்க சீட்டை வந்து கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். இன்னொன்னு இப்போதைக்கு கள்ளக்குறிச்சியில வந்து குமரகுரு தான் அவருக்கு தான் சாதகமான சூழல் அங்க இருக்கு. ஓகே, அதிமுக வேட்பாளர் சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பேசணும். கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதுது. அதை தாண்டி அதிமுக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் வந்து குமரகுருவுக்கும் திமுக மாவட்ட செயலர் வசந்தம் கார்த்திகேயனுக்கும் தான் அங்க நேரடி போட்டி சொல்ல போனோம். ஓகே, சோ இது 2 கட்சிகள் மோதுறது அப்படிங்கிறது இல்லாம 2 கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மோதுறது தான் அங்க டாபிக். ஏன் அப்படின்னா குமரகுரு வந்து வசந்தம் கார்த்திகேயன் என்ன பேசுறாருன்னா, நீ வந்து இவ்வளவு பேசுறே, என் தொகுதி நின்று ஜெயிச்சு காட்டிடு அப்படின்னு. ஓகே ஓகே, அந்த உடனே என்ன பண்றாரு, நீ ஜெயிச்சு காட்டிட்டுனா அந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து வசந்தம் கார்த்திகேயன் வந்து சவால் விடுறாரு. இது பெரிய இஷ்யூ அங்க பேசப்படுது. அது வரைக்குமே வந்து அங்க அந்த தேமுதிகவுக்கு தான் அந்த சீட்டு வந்து ஒதுக்கப்படுற மாதிரி இருக்கு. பிரேமலதா வந்து ட்ரை பண்ணாங்க. ஏன்னா ரிஷி வந்து இந்த தொகுதியில விஜயகாந்த் அப்ப வந்து சுதீஷ் வந்து 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாரு கடந்த முறை. ஆமா, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து சாதகமாக ட்ரை பண்ணாங்க. தேமுதிகவுக்கான தொகுதியா இருக்கும். இந்த சவாலுக்கு அப்புறம் தான் குமரகுரு என்ன பண்றாரு, பேசி இல்ல நானே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு வந்து நேரா வந்து அங்க இறங்குறாரு. குமரகுரு சாதகமா இருக்கிற சூழலுக்கு வந்து ஒரு காரணம், அவர் வந்து ஏற்கனவே வந்து மக்கள் மத்தியில வந்து அறிமுகமான ஒரு கேண்டிடேட். அது ஒரு காரணம். இன்னொன்று அதிமுக அந்த கட்டமைப்பு, அந்த வாக்கு வாங்கி இதெல்லாம் அவருக்கு வந்து பிளஸ். இன்னொன்னு பசைய லெவல்லயும் அவருக்கு தாராளமான அது ஒரு காரணம். திமுக வேட்பாளர் மலையாஸ் வந்து இப்போதைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. திமுகவோட வாக்கு வங்கிகள் இருந்தாலுமே கூட அவருக்கு வந்து அவர் வந்து குமரகுரு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் தான். வசந்தம் கார்த்திகேயனோட உறவினர், ஆதரவாளர், அந்த ஒரு காரணம் தான் நிக்க வச்சிருக்கிறாங்க. அறிமுகம் இல்லாத வேட்பாளர்ன்றது மைனஸ். திமுக வாக்கு வங்கியை தாண்டி அறிமுகம் இல்லாத வேட்பாளர்ன்றது அவர் 2ஆம் இருக்கிறது ஒரு காரணம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கடந்த முறை வாக்கு வித்தியாசம் அப்படிங்கறதுல தமிழ்நாட்டு அளவுல பாக்குறப்ப கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்துல திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த ஒரு தொகுதியா தான் இதை நம்ம பார்க்க முடியும். கடந்த முறை அதிமுக இவங்க எல்லாருமே ஒரு கூட்டணி வேற ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி அந்த அதிமுக சைட்ல கூட்டணி பிரிஞ்சிருக்கு. அவரு போன வாட்டி அமைச்சருடைய மகனாட்டு அவர் பொன்முடி அவர் பையனை இறக்குறதுனால அவ்வளவு ஓரளவுக்கு ஓட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஓட்டு வந்து போன வாட்டி அவங்க 7 லட்சம் வாக்குகள் கிட்ட திமுக கூட்டணி பெற்றிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் இருந்த சுதீஷ் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் தான் வாங்குறாரு. ஒரு 3.5 லட்சம் வாக்குகள் கிட்ட வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்துகிட்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா. அதுக்கு வந்து என்னன்னா
என்னன்னா அப்போ வந்து அமைச்சர் பொன்முடி வந்து அங்க கள்ளக்குறிச்சி அவர் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, அவர் இன்னும் வேலை பார்த்தாரு. இன்னொன்னு எதிரில் நிக்கிற சுதீஷ் வந்து அவ்வளோ யாரும் சரியான வேட்பாளரா அவங்க பார்க்கல. ஆனால் நடுநிலையா இருக்க திமுக வாக்கு வங்கியை தாண்டி நடுநிலையாளர்கள் வாக்குகள் வந்து அப்படியே வந்து கௌதம் சிகாமணிக்கு போயிடுச்சு. இந்த சீன் வந்து இப்ப இருக்குமானா இப்ப இல்ல, அந்த காலம் இப்ப இல்ல மாறிடுச்சு. பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையார் அவருக்கு இங்க என்ன மாதிரியான, ஏன்னா கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் சமூக வாக்குகள் ஓரளவுக்கு புலங்குற ஒரு இடமா தான் இருக்குது. சோ அவர் இங்க என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார், யாருடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கான சூழல் இருக்குது? பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையார் வந்து பிளஸ்ன்னு பார்க்க போனா அந்த சமூக வாக்குகள் வந்து அவருக்கு அப்படியே வந்துடும். அதுல கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கிற மாதிரி அந்த பாமக வந்து இந்த தேர்தலில் அதிருப்தி வாக்குகள் கொஞ்சம் வந்து அதிமுக பக்கம் போகும். யாருடைய வாக்கு பிரிப்பார் என்றால் இவர் இந்த கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் உடையார் சமூகம் வந்து பெரும்பான்மை சமூகம். ஆனா இப்ப பாமகவே இந்த தடவை என்ன பண்ணிருக்கிறது, அவங்க உடையார் சமூகத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டை போட்டுக்கிறாங்க. அந்த உடையார் சமூக வாக்குகள் பாமக டிரான்ஸ்பர் ஆகாது. கடந்த கால தேர்தல் பார்க்க போகும்போது அப்படி டிரான்ஸ்பர் வாய்ப்புகள் கம்மி. அந்த உடையார் சமூகம் ரெண்டா தான் பிரியுது, திமுகவுக்கு அதிமுக தான் பிரியுது. அவங்க இவருக்கு வராது. சோ பாமக வாக்குகள் மட்டும்தான் கொஞ்சம் வன்னியர் வாக்குகளை வந்து இவர் கிடைக்கும். அப்படி பார்க்கும் போது 3வது இடத்துல தான் இப்போதைக்கு இருப்பார். கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் குமரகுரு தான் ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்கிறார் திமுக வேட்பாளர் மலையரசனை கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கிறது தான் களத்தினுடைய யதார்த்தமா இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், முன்னாடி வந்து ஒரு வேட்பாளர் ஏற்கனவே அங்கே சிட்டிங் எம்பியாட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றிய முன்னாள் அமைச்சர் பொன்முடியுடைய பையன் பெற்றிருந்தாலுமே இந்த வாட்டி களம் அதுக்கு சாதகமா இல்லை. அதுக்கு மலையரசன் அதிகம் தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஃபேக்டரா இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. குமரகுரு அப்படிங்கிற ஒரு அதிமுக வேட்பாளருடைய களத்தில் அவர் காட்டுற தீவிரமும் வந்து அவரை பயங்கரமான ஒரு ரீச்சுக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படிதான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியும் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு உள்ளாலதான் வருது. அங்க வந்து தேமுதிக மறைந்த முன்னாள் தலைவரான விஜயகாந்த் போட்டியிட்ட ஒரு தொகுதியும் கூட. ஸோ ஓரளவுக்கு அங்க தேமுதிக வாக்கும் இருக்குது. இதுவும் அவருக்கு பெரிய வகையில சப்போர்ட் பண்ணுது. இந்த உதவிகளோட குமரகுரு அதிமுக வேட்பாளர் வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியில முதலிடத்தை நோக்கி முன்னேறதுக்கான சூழல் தான் இப்போது இருக்குது. பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் தேவதாஸ் வந்துட்டு இங்க 3வது இடத்துக்கான சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்க தொகுதி பாத்தீங்கன்னா கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி. காங்கிரஸ்ல இருந்து விஷ்ணு பிரசாத் இங்க களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே ஆரணி தொகுதியில எம்பியா இருந்தாரு. ஆரணி தொகுதியில இந்த வாட்டி இல்லாம அவர் தொகுதி மாறி களமிறங்கிருக்க ஒரு சூழல் இருக்குது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தேமுதிக சார்பாட்டு சிவக்கொழுந்து களத்துல இருக்கிறாரு. பாஜக கூட்டணியில பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. பாமக சார்பா இயக்குனர் எழுத்தாளர்னு பல அடையாளங்களோட இருக்கக்கூடிய தங்கர் பச்சான் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் மணிவாசகன் களத்தில் இருக்கிறாரு. ஒரு மாதிரி கூட்டணி கட்சிகள் மோதக்கூடிய ஒரு தொகுதியாட்டு கடலூர் மாறி இருக்குன்னு சொல்லலாம். திமுக டைரக்டா அரங்கல்ல, அதிமுக நேரடியா அரங்கல்ல, பாஜகவும் நேரடியா அரங்காம எல்லாமே ஒரு கூட்டணி கட்சிகளுடைய களமா தான் இருக்குது. கடலூர் தொகுதி என்ன மாதிரி இருக்குது? விஷ்ணு பிரசாத் வந்து தொகுதி மாறி வந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது களத்துக்குள்ள எதிரொலிக்குதா? எப்படி பாக்குறீங்க? தொகுதி மாதிரி வந்தவங்க வந்து புதுசா ஒன்றும் அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. விஷ்ணு பிரசாத் வந்து தெரிஞ்ச முகம், ஏற்கனவே கடலூருக்கு பரவலா வந்து கிருஷ்ணசாமி பையன்றதுனால அந்த ஒரு அந்த பேர் இருக்குது. இப்போதைக்கு கடலூருக்கு வந்து விஷ்ணு பிரசாத் தான் சாதகமா இருக்கு, காங்கிரஸ் வேட்பாளருக்கு சாதகமா இருக்கு. ஒண்ணு திமுகவுடைய அங்க ஓட் பேங்க், திமுக இருக்கிற அந்த ஓட் பேங்க். இன்னொன்னு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், அவர் தான் வந்து அந்த அமைச்சர். அவர் வந்து அவர் பார்க்குற ஃபீல்டு ஒர்க்கை வந்து இயல்பாகவே வந்து இவரை இன்னொன்னு அவர் விஷ்ணு பிரசாத் வந்த உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, மாப்பிள்ளை வந்து நான் தான் சட்டை வந்து அமைச்சர் MRK அவங்க வந்து என்ன காப்பாத்திருவாங்க. அமைச்சர் CV கணேசனும் MRK பன்னீர்செல்வம் 2 கை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தடாலடியா வந்து சரண்டர் ஆயிட்டாரு. இதுக்காகவே வந்து MRK இன்னும் இறங்கி வேலை செய்யறாங்க. தர்மபுரிக்கு அவர் தான் பொறுப்பு அமைச்சர். ஸோ இங்க தம்பியை ஜெயிக்க வச்சு அக்காவை அங்க தோக்கடிக்கிற கூடுதல் பொறுப்பும் MRKவுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி வேலைகள் அப்ப சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் காங்கிரஸ் சாதகமா வந்துடும். இது மாதிரி சூழல் தான் அவர் வந்து முதலிடத்துல இப்போதைக்கு முன்னிலை இருக்காரு. அப்போ கடலூர் கடந்த முறை திமுக போட்டிட்டாங்க. அந்த எம்பி மேல நிறைய வழக்குகள் இருந்துச்சு, சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. இது தொகுதியில பெருசா இம்பாக்ட் பண்ணலையா? இல்ல, இம்பாக்ட் பண்ணல. அவருக்கு வந்து ஆக்சுவலா வந்து அந்த அவரும் சீட்டு கொடுக்கல. அப்படியேதான் இம்பாக்ட் பண்ணும். திமுக கேண்டிடேட் நிக்க வச்சா அப்படி ஏதாவது பாதிச்சு சொல்லிட்டு தான்
ஓகே ஓகே அவங்க வந்து காங்கிரஸுக்கு வந்து அதை விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால ஒரு பெரிய இம்பாக்டா இல்ல. ஒன்றும் அது இல்லை. ஓகே, தேமுதிக இங்க என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுவாங்க? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2வது இடத்துக்கு இப்ப வருவாங்க. ஒண்ணு அதிமுகவோட அங்க வாக்கு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு. இன்னொன்று சிவக்கொழுந்து வந்து ஏற்கனவே பக்கத்திலே இருக்கிற பண்ருட்டியில எம்எல்ஏ இருந்தவர், தேமுதிக எம்எல்ஏ இருந்தவர். விஜயகாந்த் கூட அந்த பிரசாரத்தப்போ வந்து அடிச்சுட்டாருன்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. அவர் சிவக்கொழுந்து தான் இந்த சிவக்கொழுந்து. அவர் வந்து அந்த ஏரியால பழக்கமானவர். அதிமுக வாங்கி எம்சி சம்பத் நிறைய ஒர்க் பண்றாங்க. வீடு வீடா போயிட்டு கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்து 2வது இடத்துல வச்சிருக்கு. தொகுதியில ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு முகமா தான் தங்கர் பச்சானை பார்க்க முடியும். தங்கர் பச்சான் ஏற்கனவே சினிமா மூலமா எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வேட்பாளர் தான். இந்த முறை பாமக அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டோடையும் அவர் வராரு. அப்போ தங்கர் பச்சானுடைய ரோல் என்னவா இருக்கும் களத்துல? அதாவது பத்திரக்கோட்டை தான் தங்கர் பச்சான் சொந்த ஊர், கடலூர் மாவட்டம். அவர் பரவலா வந்து மிக சிறந்த இயக்குனர், அது எந்த கருத்தும் இல்லை. அது நேற்று வரைக்கும் அவர் மிக சிறந்த இயக்குனராக பார்த்தாங்களா, இன்னைக்கு வந்து அவர் ஒரு பாமக வேட்பாளரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவருக்கு மைனஸ். ஸோ அந்த பாமகவுடைய வாக்குகளை மட்டும்தான் அவர் அறுவடை பண்ண முடியுமே தவிர அந்த நடுநிலையர்கள் வாக்கெல்லாம் வந்து அவர் வாங்க முடியாது. ஸோ வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 3வது இடத்துல இருக்காரு. என்எல்சி விவகாரமும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு. கடந்த முறை அங்க ஒரு பிரச்சனை வந்தப்போ பாமகனுடைய செயல்பாடு வந்து அங்க ரொம்ப தீவிரமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த என்எல்சியும் இந்த கடலூர் தொகுதிக்குள்ளாலதான் வருது. இது வந்து தங்கர் பச்சானுக்கோ இல்ல பாமகவுக்கோ கை கொடுக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கொடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சுத்தமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த என்எல்சி போட தொடர்ச்சியா முன்னெடுத்து அன்புமணி தான் பாமக தான் பண்ணாங்க. என்எல்சி வந்து எங்களுக்கு தேவையில்லை, நீங்க மூடிட்டு போங்க அப்படின்னு சொன்னவர் தான் அன்புமணி. அப்படி பேசிட்டு பிஜேபி கூட போய் மறுபடியும் கூட்டணி வச்சது வந்து அவங்க பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தி இருக்குது. மத்திய அரசினுடைய நிறுவனத்துக்கு எதிராக தான் போராட்டம் பண்றீங்க, ஆனா திருப்பி அவங்க கூடவே போய் சேர்றீங்க அப்படிங்கறது பெரிய பின்னடைவை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. திரைக்கலைஞராட்டு அவரை பார்த்தவங்களை வந்து அவ்வளவு ஈஸியா அவங்கள வேட்பாளரா பாமக வேட்பாளரா அவரை ஏத்துக்க முடியல. ஓகே ஓகே சரி. ஸோ கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதி மாறி வந்தாலுமே காங்கிரஸினுடைய வேட்பாளரான விஷ்ணு பிரசாத் தான் வந்து முதலிடம் வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு அங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தேமுதிகவா இல்ல பாமகவா 2ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ தேமுதிகவுக்கு தான் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேமுதிக வேட்பாளராக இருக்கக்கூடிய சிவக்கொழுந்துங்கிறவர் ஏற்கனவே இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில எம்எல்ஏவா இருந்திருக்கிறார். ஸோ ஏற்கனவே சிவக்கொழுந்து தொகுதிக்கு பரிச்சயமான ஒரு முகம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய அமைப்பு இதெல்லாமே வந்து சிவக்கொழுந்து 2ஆம் இடத்தை கொடுக்கும். பாமக வேட்பாளர் இருக்கக்கூடிய தங்கர் பச்சான் ரொம்ப அறிமுகமான ஒரு வேட்பாளராக இருந்தாலுமே அவர் இதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர், இப்போ வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு வேட்பாளராக அவரை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு வந்து ஒரு 3வது இடம் கிடைக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு கடலூருடைய கள நிலவரமா இருக்குது. அடுத்த நம்ம பார்க்கிற தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் தனி தொகுதி. சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியா தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியா இருக்குது. அதிமுக சார்பா சந்திரகாசன் களத்துல இருக்கிறாரு, பாஜக சார்பா கார்த்தியாயினி அவங்க களத்துல இருக்கிறாங்க, நாம் தமிழர் சார்பா ஜான்சிராணி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் வந்து களத்துல இருக்கிறாங்க. சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா கடந்த முறையே சிதம்பரம் தொகுதியில ஒரு தனிச்சின்னத்துல தான் நின்றாரு, பானை சின்னத்துல தான் போட்டிட்டாரு. இந்த வாட்டி பானை சின்னத்துக்கும் ஒரு போராட்டம்லாம் நடத்தி அதையும் கடைசியில வாங்கிட்டாங்க. கடந்த முறை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸ் மார்ஜின்னு சொல்லலாம். மிட் நைட் வரைக்கும் கவுண்டிங் இழுத்துட்டு போயிட்டு கடைசியில் ஒரு 3000 சொச்ச வாக்குகள் வித்தியாசத்துல தான் திருமாவளவன் வெற்றி பெறாரு. இந்த முறை திருமாவளவனுக்கு களம் அங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிதம்பரம் தொகுதி வந்து இப்போ இது வரைக்கும் வந்து திருமாவளவனுக்கு தான் சாதகமா இருக்குது பிரேம். முதல்ல நீங்க கேட்டதுக்கு முதல்ல சொல்லிடுறேன், ஏன் வந்து போன தடவை வந்து ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்கன்றதுக்கு அப்போ வந்து அதிமுகவும் பாமகவும் ஒரு கூட்டணியில இருந்தாங்க. இப்போ ஒரு பிரிஞ்சுட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஒரு திருமாவளவனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொன்னு 2019 வந்து திருமாவளவன் மேல இருந்த அந்த ஒரு பார்வை இப்ப முற்றிலும் மாறிடுச்சு. அவர் வந்து சமூக நீதிக்காக பேசுறாரு, இடஒதுக்கீடு பத்தி அதிகமா பேசுறன்ற பார்வைலாம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில பெண்கள் மத்தியிலுமே நிறைய ரீச் ஆயிருக்குது. இதெல்லாம் ஒரு காரணம். கடந்த முறை மாதிரி ஒரு நெருக்கமான போட்டியா இல்லாம ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வித்தியாசத்திலேயே வந்து முன்னாடியில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சோ இந்த முறை யார் அவங்களுக்கு தகுந்த போட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவா பாஜகவா? செகண்ட் பிளேஸ்ல வர்றது அதிமுக தான். சந்திரகாசன் தான் இப்போ வந்து அதிமுக வேட்பாளர்.
இருக்கிறாரு. அது அவங்க செகண்ட் பிளேஸ் அதிமுகவோட கட்டமைப்பு, அதிமுகவோட ஓட் பேங்க் அங்க இருக்குது. அந்த ஓட் பேங்க்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு அப்படியே போயிடும். இன்னொன்னு பாமக அதிருப்தி வகைகள் சில வந்து அதிமுக பக்கம் வார்த்தைகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ அதுல ஆட்டோமேட்டிக்கா சந்திரகாசன் வந்து இரண்டாயிரத்துக்கு வராரு. ஏன்னா அங்க பாமக வேட்பாளரும் அதனால வந்து அந்த அதிர்வு கொஞ்சம் இப்படி வருது. அதுல இயல்பாவே வந்து இரண்டாயிரத்துக்கு வந்து சந்திரகாசன் வந்துறாங்க. கார்த்தியாயினி ஒரு பாஜகவுடைய வேட்பாளர், அவங்க என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க? கார்த்தியாயினி வேலூர்ல இருந்து வேலூர் அதிமுக முன்னாள் மேயரா இருந்தவங்க, குன்கா தீர்ப்புக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் இங்க வந்திருக்கிறாங்க. அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளர். அவங்க தடா பெரியசாமி கடைசி நேரம் வரைக்கும் எதிர்பார்த்தாரு, எனக்கு தான் சீட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில வந்து கார்த்திகேயன் இருக்கிறது அந்த பாஜக காரங்களுக்கே சில பேருக்கு வந்து பிடிக்கல. அவங்களை வந்து நாங்க வேலை செஞ்ச எத்தனை பேர் இருக்கிறோம், எங்களை விட்டுட்டு அந்த அதிருப்தி இருக்குது. தடா பெரியசாமி அதிமுக ஆதரவா களத்துல இருக்கிறாரா? எப்படி இருக்காரு? பட் ஒரு கணிசமான ஒரு அந்த பட்டியல் சமூக வாக்குகளை வந்து அவர் எடுத்துட்டு போவார். இதுவும் ஒரு காரணம் அதிமுக செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது. கார்த்திகாயினி வந்து அந்த பாமக கொஞ்சம் பாமக வாக்குகள், பிஜேபிக்கு ஒன்றும் பெருசா அங்க பேச கிடையாது. இல்ல பாமக வாக்குகள் மட்டும் தான் அவங்களுக்கு கை கொடுக்கும். அதுவும் சிதம்பரத்துல கை கொடுக்கும். மற்ற தொகுதிகளில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அவங்க ஒரு 3ஆம் இடத்துக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ சிதம்பரம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர் தான் வந்து முன்னணியில் இருக்கிறாரு. 2ஆம் இடம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய சந்திரகாசன் வர்றதுக்கான சூழல் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கார்த்தியாயனிக்கு 3ஆவது இடம். களம் இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த முறை திருமாவளவன் மிக கடுமையான ஒரு போட்டியை எதிர்கொண்டு கடைசி நேர இழுபறி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா தான் அவருக்கு வெற்றி வந்துச்சு. இந்த முறை ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான வெற்றி வாய்ப்புக்கான சூழலாக தான் சிதம்பரம் களம் இப்போதைக்கு இருக்குது. அடுத்த நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி புதுச்சேரி தொகுதி. தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி தொகுதியில் இந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸுடைய சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய வைத்திலிங்கமே மீண்டும் களமிறங்குகிறார். அதிமுக வந்து தமிழ்வேந்தன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாரு. பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை வந்து அவங்க கூட்டணியில் வந்து பாஜகவுக்கு ஒதுக்குனாங்க. பாஜக அந்த புதுச்சேரியினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயமே நேரடியாக களமிறங்குறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் மேனகா அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாங்க. புதுச்சேரி களம் என்னவா இருக்குன்னா, இங்கே சிட்டிங் எம்பியா வைத்திலிங்கம் இருக்கிறாரு. அவருக்கு ஏதாச்சும் அவர் மேலே ஏதாச்சும் அதிருப்தி இருக்குதா? இந்த முறை புதுச்சேரியினுடைய களம் எப்படியா இருக்குது சார்? புதுச்சேரிக்கு இப்போதைய வரைக்கும் வைத்திலிங்கத்துக்கு தான் சிட்டிங் எம்பிக்கு தான் சாதகமா இருக்குது. என்னன்னா அந்த பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வாக்காளர்கிட்ட முஸ்லிம், கிறிஸ்தவர் பிளஸ் வந்து அந்த பட்டியல் சமூக மக்கள் இருக்குது. இந்த வாக்குகள் அப்படியே வந்து காங்கிரஸுக்கு தான் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுல வந்து பாஜக பக்கம் போகாது. அதுதான் இன்னொன்னு பெரிய அதிருப்தி. அவர் வந்து எதுவும் செய்யல, எல்லா எம்பிக்குமே இருக்கிற மாதிரி இருக்கிறத தவிர வேற ஒரு பெரிய இஷ்யூலாம் வைத்திருக்காங்க. முன்னாள் முதல்வர்ன்றது ஒரு கூடுதல் பலம். முன்னாள் முதல்வர் கிட்டத்தட்ட 25-30 வருஷமா அரசியல் இருக்காரு, தெரிஞ்ச முகம். அதனால இயல்பாவே அவர் வந்து முதலிடத்துல இது வரைக்கும் இருக்கிறாங்க. நமச்சிவாயம் உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியா அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு எட்ஜ் இந்த வாட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் களம் அந்த மாதிரி என்ன ஒரு சூழல் இருக்காங்க? பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்குமே வந்து பாஜக பெரிய பேஸே கிடையாது. 2021 தேர்தலுக்கு முன்னாடி 2000க்கு அப்புறம் டெபாசிட்டே வந்து பாஜக எங்கேயுமே வாங்கினதே கிடையாது. தனியா நின்று வாங்கினதே கிடையாது. 2021 தான் அவங்க வந்து ஒரு 6 எம்எல்ஏக்கள் வாங்குறாங்க. அதுவும் அந்த 6 எம்எல்ஏக்கள் யார் பார்த்தோன்னா காங்கிரஸ்ல இருந்து போனவங்க, மத்தியமுக போனவங்க தான். ஸோ அந்த பாஜக வந்து அங்க பேச கிடையாது. முழுக்க அவங்க வந்து ரங்கசாமியோட என்ஆர் காங்கிரஸோட வாக்கு வங்கிகள் வச்சுதான் இவங்க வந்து அது பிளஸ் வந்து அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க வன்னியர் வாக்குகளை குறி வச்சு பண்றாங்க. வன்னியர் வாக்குகள் வாங்கலாமே தவிர அந்த என்ஆர் காங்கிரஸ் வாக்குகளும் கொஞ்சம் வரும். பட் வந்து அந்த 2 லட்சம் ஓட்டு அவங்களுக்கு வந்து கேப் இருக்கும். அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு, அந்த பட்டியல் சமூகங்களும் உங்களுக்கு வரவே வராது. அது வந்து இவங்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்தும். அதுல ரங்கசாமி எல்லாத்துக்கும் போறாரு. ஆனா வந்து அவரு அந்த வாக்குகள் வருமே தவிர அந்த 2 லட்சம் ஓட்டு கிட்ட உங்களுக்கு வராது. அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு உங்களுக்கு வராது. ஓகே, அதுதான் இங்க ஒரு பெரிய வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு களத்துல? அதிமுக வேட்பாளர் வந்து களத்துக்கு புதியவர் தான் இருந்தாலும் தனித்து இப்ப நிற்கிறாங்க. 2014 வந்து அவங்க தனிச்சு கல்யாணம் 1,32,000 ஓட்டு கிட்ட வாங்கியிருக்காங்க. அந்த ஓட்டு இப்ப இருக்கணும்னு சொல்ல முடியாது. அப்ப ஜெயலலிதா இருந்தாங்க. பட் கணிசமான ஒரு வாக்கு வந்து அவங்க வந்து பிரிப்பாங்க. ஆனா அது எப்படியும் முதல் 2 இடத்துக்கு வராது. அடுத்த 3ஆவதுக்கு தான் அவங்க வருவாங்க. ஓகே, நாம்
தமிழருக்கு புதுச்சேரியில என்ன மாதிரியான கட்டமைப்பு இருக்குது? அவங்க நாம் தமிழர் வாக்குகளை வாங்குவாங்க. அவங்க சீமானுக்கான ஒரு வாக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வைத்திலிங்கம் தக்க வைப்பதற்கான சூழல் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ புதுச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மீண்டும் தொகுதியை தக்க வைப்பதற்கான ஒரு சூழல் தான் அங்கே நிலவுது. அதே நேரத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயமே டைரக்டா களமிறங்கி இருக்கிறாரு. எப்படியாவது இங்க ஒரு வெற்றி வாய்ப்பை பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அந்த மாநில அந்தஸ்துங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதே மாதிரி இபி அதுவும் ஒரு தனியார் மயமாக்குறதுங்கிறதுக்கு எதிராட்டு புதுச்சேரியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்ததை நம்மளால கடந்த காலங்களில் பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே நமச்சிவாயத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபேக்டர் அடிப்படையில் வைத்தியலிங்கம் மீண்டும் தக்க வைப்பதற்கான புதுச்சேரியை தக்க வைப்பதற்கான சூழல் தான் இருக்குது. உள்துறை அமைச்சர், ஆளுங்கட்சி, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நமச்சிவாயத்தை 2ஆம் இடத்துல தான் கொண்டு வந்து வைக்கும். அது முதலிடம் அளவுக்கான களம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்குது. அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வந்து 3ஆம் இடம் பிடிப்பதற்கான சூழல் தான். அவர் ஏற்கனவே சில இடங்கள்ல வாக்கு பெற்றிருந்தாலுமே இந்த முதல் 2 இடத்துக்குமான ரேஸ்ல அவர் இல்லை அப்படிங்கிறது தான் புதுச்சேரியினுடைய கள நிலவரமா இருக்குது. வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 பாகங்களா நாம வந்து 11 தொகுதிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். புதுச்சேரி உள்ளிட்ட 11 தொகுதிகளுடைய நிலவரம் எப்படி, அங்க களம் எப்படியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வடக்கு மண்டலத்தில் அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், புதுச்சேரி போன்ற தொகுதிகள் வந்து அவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான களமாக தான் இப்போதைக்கு இருக்கு. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றியை நோக்கி தான் அவங்க முன்னகர்ந்து போறதை நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அதே நேரத்தில் தர்மபுரி தொகுதியாகட்டும், ஆரணி தொகுதியாகட்டும், இந்த தொகுதிகளெல்லாம் முதலிடத்துக்கான ஒரு கடுமையான போட்டி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதே நேரம் இந்த வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில சில இடங்கள்ல சறுக்கி 3ஆம் இடம் போகக்கூடிய சூழலும் இருக்குது. குறிப்பா அரக்கோணத்திலையும் வெள்ளூர்லையும் வந்து அவங்க 3ஆம் இடம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தர்மபுரியில பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கும் அதே நேரத்தில் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய கடுமையான மோதல்ல அதிமுக 3ஆம் இடம் தள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிதம்பரம் போன்ற இடங்கள்ல வந்து அவங்க 2ஆம் இடத்துக்கு வராங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கான சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் வடக்கு மண்டலத்துல சில இடங்கள்ல அவங்க 2ஆம் இடத்துக்கு வரதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா அரக்கோணம் தொகுதியில 2ஆம் இடத்துக்கான இடத்துல பாமக இருக்கிறாங்க. வெள்ளூர்ல வந்து பாஜக நேரடியாக களமிறங்குது. அவங்களுடைய கூட்டணி கட்சி தான், ஆனா பாஜக வேட்பாளராட்டு அவர் களமிறங்குறாரு. அவருமே ஏசி சண்முகம் அவருமே 2ஆம் இடத்துக்கான இடத்துல இருக்கிறாரு. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் முதலிடத்துக்கான போட்டியே பார்க்க முடியுது. அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக ரொம்ப ஒரு வீக்கான நிலைமையில இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம் தமிழர் வேட்பாளர் வித்யா வீரப்பன் அப்படிங்கிறதே நம்ம வீடியோல பேசியிருந்தோம். ஸோ அந்த போட்டி எப்படி இருக்கும், அதுல யாராவது ஒருத்தர் குறிப்பா நாம் தமிழர் 3ஆம் இடம் வருவதற்கான சூழல் கூட அங்க அமையலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிலைமையா இருக்குது. மற்றபடி ஆரணியோ இல்லை விழுப்புரம், கடலூர், சிதம்பரம் போன்ற இடங்கள்ல அவங்களால 3ஆம் இடத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்துறை அமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர் அவரே நேரடியாக களமிறங்கி இருக்கிறாரு. ஆனாலும் அவரால் முதலிடத்துக்கான போட்டியில இல்லை. அவர் அதனால புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாஜக 2ஆம் இடத்துல இருக்குது. இதுதான் வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய யதார்த்த நிலையா இருக்குது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.